ஓம் நம சிவாய கிருஷ்ணபலம். ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஞானக்கைலாய மக்களிங்க நந்திமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெளிச்சந்தை பாலக்கோடு அருகே பிக்கலி சூடப்பட்டி. இன்றைக்கு அமாவாசை நாள் என்று அதாவது 7/5/2024 இன்றைக்கு அமாவாசை நாள். எனவே ஞானக்கைலாய அக்னிலிங்க நந்திமலையில் இப்பொழுது அம்மையப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்றோம். எனவே இதைப்போல் தாங்களும் உலகில் எங்கிருந்தாலும் சரி இந்த ஞானக்கைலாய மலை தாங்கள் அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து அதாவது உலகில் வாழ்வதற்காக இந்த அப்படியே ஊற்றுங்க, பால் ஊற்று பண்ணுங்கள் சாமிக்கு. இது பண்ணுங்க, பிடிங்க, தூக்கி ஊற்றுங்க. ஓகே, இந்த நம்ம நல்லது போடுங்கண்ணா. கீழே சாமி கிளிங்க கையில் பிடிச்சிங்க, சாமி போடுங்க. இல்லைங்க சாமி கையில் பிடிச்சி அப்படியே அடிங்க முன்னால். போடுங்க, கையில் போடுங்க, தடாதையும் கையில் பிடிச்சி அப்படி சாமிக்கு அப்படியே பிடிச்சி அடிங்க. லிங்கத்தை மட்டும் போடுங்க முன்னால். ரைட். ஓகே. ஓம் நம சிவாய போச்சு. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய போச்சு. அதாவது அமாவாசை நாள் சூரியனும் சந்திரனும் இருவர்களுமே ஒன்றாக கூடக்கூடிய நாள் தான் அமாவாசை நாள் என்பது. அதாவது சூரியனும் சந்திரனும் சிவனுடைய 2 கண்கள். அந்த 2 கண்கள் தான் பகலும் இரவுமாக இருக்கிறது. அப்படி இருக்கையிலே அந்த சூரியனும் சந்திரனும் தனித்தனியாக இருந்தால் உலகம் இரவும் பகலமாக இருக்கும். ஆனால் ஒன்றாக சேர்ந்து விட்டால் இரவாகிவிடும். அதான் இந்த அமாவாசை நாள் என்பது. அதனால் 2 ஒளியும் சேர்ந்தால் இருளாகிவிடும். தனித்தனியாக இருந்தால் இரவும் பகலமாக வெளிச்சமாக இருக்கும். இரவினிலே சந்திரன் இருப்பான், பகலிலே சூரியன் இருப்பான். எனவே சூரியன் சிவனோட வலது கண், எல்லா உயிரையும் வாழ வைக்கின்ற சக்தியை கொடுப்பவன். சந்திரன் எல்லா உயிர்களும் வளருவதற்குண்டான சக்தியை கொடுப்பவன். எனவே அந்த இரவு நேரங்களிலே பார்த்தால் இந்த அமாவாசை என்ற நாளிலே இறந்தவர்களுக்கெல்லாம் திதி செய்யக்கூடிய நாட்கள் அது. எல்லா ஜீவனுக்கும் அம்மையப்பனுக்கு சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு திதி செய்யும் நாள் அது. எனவே அனைத்து உயிர்களும் தாங்கள் எங்கிருந்தாலும் சரி, இது விநாயகர், சின்னதாக விநாயகர் இருக்கிறது, அதுக்காக தான் அங்கே அபிஷேகம் செய்கின்றோம். எனவே தாங்களும் இந்த ஞானக்கைலாய மலை அம்மையப்பனுக்கு பூஜை செய்யலாம். எனவே தாங்கள் என்ன நினைத்தவர்களோ அந்த தேவைகள் அனைத்துமே அம்மையப்பன் இங்கே நிறைவேற்றி விடுவார். அதான் இங்கே ஞானக்கைலாய மலையோட பெருமை. அது என்றால் கண்டிப்பாக அதாவது வேலை செய்வதற்கு சம்பாதிப்பதற்கே மனிதர் அந்த நேரம் ஃபுல்லாக செலவு செய்து விடுகிறார்கள். சம்பாதித்து விட்டால் நாம் பெரியாளாக வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. அந்த சம்பாதிப்பது நம்மிடம் செல்வம் சேர வேண்டும் என்றால் அது சிவசக்தி அருள் வேண்டும். அதாவது வாசுகி நாகமாக என் அம்மையப்பன் இங்கே இருக்கின்றார். மேலே லிங்கத்து மேலே வாசுகி நாகமாக என் அம்மையப்பன் லிங்கத்தை அவதரிப்பதை காப்பதை போல இருக்கின்றார். லிங்கம் கீழே இருப்பது குபேர கைலாசநாதர். எனவே இந்தாங்க, நீங்களும் இது பண்ணுங்க, பிடிங்க, என்ன கொஞ்சம் போடுங்க, அப்படியே நந்திகேஸ்வரர் போடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய போச்சு. போட்டு அப்படியே தடவுங்க, நல்லா போட்டு இது பண்ணுங்க. கொஞ்சம் கொடுங்க. போதும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எனவே இந்த அமாவாசை நாள்களை பார்த்தால் அனைத்து ஜீவன்களும் இறந்தவர்கள் எல்லாம் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகின்ற நாள் அது. ஒன்றாக சேர்ந்து அம்மையப்பனை பூஜை செய்யும் நாள் தான் அமாவாசை நாள் அது. அந்த நாளில் அமாவாசை என்று அம்மையப்பனை பூஜை செய்தால்
தாங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இறந்தவர்கள் எல்லாம் அவள் ஆன்மக்கள் எல்லாம் சாந்தி அடையும். தாங்களும் இறந்த பிறகு அமையப்பட சேர்வீர்கள். எனவே அது போன்ற நாள் தான் அமாவாசை நாள் அது. எனவே இந்த நம்ம ஞானக்கைலாய மலையிலே நம்மையப்பன் அடிவென்ற அவதாரத்தை பார்த்தால் ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர் கைலாசநாதனாக அவதாரம் செய்திருக்கின்றார். எனவே அனைவர்களும் எப்பொழுதுமே ஞானக்கைலாய பூஜை செய்யுங்கள். 9677518561 6380084253 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து கண்டிப்பாக தாங்கள் எல்லாம் அம்மையப்பன் அருள் பெறலாம். ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். ஓம் நம சிவாய. பன்னீர் ஓகே. நமசிவாய் நமசிவாய். ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாயன்பா போச்சு. பூஜை செய்யலாம் சார். ஓம் நமசிவாய்.